நீட் தேர்வுக்கு மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை திருவேற்காட்டில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு கண்டனம், வடமாநில தொழிலாளர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு வழங்க வேண்டும், பஞ்சமை நிலங்களை மீட்டு ஆதி தொல்குடி மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக எழுதிட வேண்டும் என்றும், நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு தர வேண்டும், ஈழ மக்களுக்கு தனி நாடு அமைய சர்வதேச சமூகத்திற்கு மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், நாம் தமிழர் ஆட்சியில் விவசாயம் தேசிய தொழிலாக மாற்றப்படும், இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை சாத்தியமாக்குவோம் என்றும், மேல்பாதி திரௌபதி கோயில், வேங்கைவயல் மதுவிலக்கு, பெண்கள் பாதுகாப்பு, மின்கட்டணம் ஆகிய விவகாரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 26 தீர்மானங்கள் நாம் தமிழர் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து மேடையில் பேசிய சீமான், தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையேதான் போட்டி என்றார். நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல். அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர். இந்த போரில் இடையில் அவ்வப்போது வரும் அக்கப்போர், அது நம் மாட்டுக்கு இரையாக போடக்கூடிய வக்கப்போர் என்பதை திரை கவர்ச்சிதான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி என கூறிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தவேக தொண்டர்களை மறைமுகமாக விமர்சித்தார். இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அது சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும்.